என்னோட ஜென்ரேஷன் இல்லை அடுத்த ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் மியூசிஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஏஆர் சார் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்திருக்கோம். இது யாருமே அதை மறுக்கவே முடியாது. தேங்க்யூ சார், ஐ லவ் யூ அ லாட், யூ நோ தட். எனக்கு சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணலான்னு யோசித்தேன். எனக்கு ஃபங்க்ஷன் ஆன் த வேல வரும்போது நான் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஆஸ்கர் அவார்ட் வாங்கிட்டு வரும்போது அந்த ஏர்போர்ட் வெளில வெயிட் பண்ணுவோம்ல, அவர் வெளில வரும்போது அந்த அவார்டு வரும்போது கத்தணும் அப்படின்னு, அந்த கும்பலில் நானும் ஒருத்தன். அங்கே அவரை கரெக்டாக பார்க்க முடியல கூட்டத்தில். அதனால் அங்கேருந்து சாமியார் மடம் கோடம்பாக்கத்தில் அவர் வீட்டுக்கு வெளில போய் விடிய அங்கே வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக அவர் வெளில அது ரெண்டுமே காமிச்சார். அப்போ ஏய் அப்படின்னு கத்துனவன் தான் அந்த அனிருத். அதே அனிருத் தான் இந்த அனிருத். ஸோ அதே ஃபேன் பாய் மூமெண்ட் தான் இன்றைக்கி வரைக்கும். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ சும்மா இந்த ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் எல்லாமே சும்மா எதாவது சொல்லுவாங்க, அடுத்த இவர் தான், அடுத்த அவர் தான். அதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னது தான், தலைவன் தான், தொண்டன் தான். லவ் யூ சார்.